அஸ்ஸலாமு அலைக்கும். பெருநாளைக்கு வாங்கின கோன் அப்படியே வீட்டில் இருந்துச்சு. அப்படியே கையில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிடலாம்னு பண்ணிட்டு இருந்தேன். அவுட்புட் இப்படி தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் டின்னருக்கு சிக்கன் பாஸ்தா தான் ரெடி பண்ணியிருந்தேன். அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்னென்ன மசாலா சேர்த்தேன் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மசாலாஸ் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பாஸ்தாவே நல்லா கிளறிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு நல்லா குழஞ்சி வேணும் அப்படின்றனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். தண்ணி கூடவே குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். ஞாபகம் மருதில் டேஸ்ட் பார்க்குறேன்ட்டு அப்படியே மருதாணி கையிலே டேஸ்ட் பார்க்க போயிட்டேன். கொலையாக வேணும் அப்படின்றனால 8 விசில் வச்சுருந்தேன். நான் ஃப்ரை பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டா சிக்கன் பாஸ்தா ரெடி.